அத்தியாயம் 17. விருமாண்டிதான் சின்னுவுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்தான். நாள பின்ன தனக்கொன்று ஆகிவிட்டால் தொழிலுக்கு வாரிசு வேண்டாமா என்று வருத்தப்பட்டான். நரம்பில் போட்ட ஊசி இரத்தத்தில் நேரடியாய் சென்று சேர்வது மாதிரி விருமாண்டி செஞ்ச சாராய உபன்யாசம் சின்னுவின் புத்திக்குள் சட்டென்று புகுந்து சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டது. இந்தாப்பா சின்னு, சாராயம் காய்ச்சறது ஒன்றும் சாமானியமான விஷயமில்லை. அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு, ஒரு பாண்டித்யம் இருக்கு. கட்டுனவையெல்லாம் பொண்டாட்டி ஆகலாம், காய்ச்சினதெல்லாம் சாராயமாகுமா? ஆனால் பொருளும் அதுக்கான ஆளும் இன்னதுக்கு இன்னதுங்கிற கணக்கு மட்டும் போதுமா? காய்ச்சறவன் மனசும் கலக்கணுமப்பா அதில். இல்லாட்டி நாக்கில் பாம்பு கொத்துன மாதிரி நச்சுன்னு ஏறுமா? அதென்ன பெரிய கம்பசூத்திரம்? நான் காய்ச்சினா மட்டும் சாராயத்துக்கு சாமி வராதா? அதுக்கு இல்லடா சின்னு, முக்கா துட்டு ரசம் வைக்கவே முக்குறாளுக பொம்பளைக. ஆளாளுக்கு வேற மாதிரி வைக்கிறாளுக. ஒரே உப்பு, ஒரே புளி, ஒரே மிளகா, ஒரே சீரகம், ஒரே தண்ணி, ஒரே கருவேப்பிலை, ஒரே எண்ணெய 5 பொம்பளைக்கு தனித்தனியாக கொடுத்துப்பாரு. 5ம் 5 டைப்பா இல்லாட்டி என்னான்னு கேளு. ஒருத்தி ரசம் பரவாயில்லேன்னு இருக்கும், இன்னொருத்தி வச்சதை மோந்து பார்க்கவே முடியலை. ஒருத்தி ரசம் வாசனை பரவாயில்லை, வாயில் வைக்க முடியலை. காமணி நேரத்தில் வைக்கிற ரசத்துலேயே இத்தனை ரசவாசம் இருக்குன்னா 7 நாள் காய்ச்சிற சாராயத்துக்கு எத்தனை பக்குவம் வேணும்? 7 நாளா காய்ச்சுவீக என்றான் சின்னு கசக்கிய கஞ்சாவை பீடியில் வைத்து உருட்டியபடி. அப்படி வா வழிக்கு என்று நினைத்து கொண்ட விருமாண்டி காட்டாமணங்குட்டியில் சாய்ந்து குத்த வைத்து மடித்து கட்டியிருந்த வேட்டியை சரி செய்து மறைவிடம் மறைத்து கொண்டு தொழில் ரகசியம் பேச ஆரம்பித்தான். 30 வீச வெல்லம், 80 பானை தண்ணி, வேப்பம்பட்டம் விசேஷம், இல்லாட்டி வேலம்பட்டை 3ஐயும் சேர்த்து மொடாவில் போட்டு ஒரு பொழுதுக்கு முற வைக்கணும். அடுத்த நாள் அதை காய்ச்சணுமா? அவசரப்படாத, பொண்ணு பார்த்தன்னைக்கே பிள்ளைய பெறணும்னா எப்படி? 2ஆம் நாள் அதே ஊரல்ல வேற சரக்கு கலக்கணும். என்ன சரக்கு? கடுக்கா, நவச்சார கட்டி, வாழைப்பழ தொழி, வசதிக்கு தக்கன பேரிச்சம்பழம், பேட்ரி செல்லு, தீப்பெட்டி 2 பண்டிலு. தீப்பெட்டியுமா? ஆமாம், சரக்கு ஓரமாக உரப்பாக இருக்க வேணாமா? இதையெல்லாம் சேர்த்து 2ஆம் நாள் ஊற விடணும். எல்லாம் சொதன்னு உள்ளே கடந்து ஊறணும். 3ஆம் நாள் அலசணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குச்சியை வச்சு அலசணும். 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் அலசிக்கிட்டே இருக்கணும். 6ஆம் நாள் சும்மா குமரி புள்ள உள்நாக்கு மாதிரி ஊறலுக்கு சிவீர்னு ஒரு நிறம் வந்து சேரும். மூடி வச்ச ஊரல் பாம்பு படமெடுத்து சீர்ற மாதிரி இஸ்ஸி புஸ்ஸின்னு சத்தம் போட்டு ஆளை அமட்டும். காய்ச்சிற பருவம் வந்துருச்சு காய்ச்சிக்கடான்னு சத்தம் போட்டு சலம்பல் பண்ணும். இதுக்கு பிறகுதானப்பா இருக்கு அவன் கைப்பக்குவம். அப்புறம் என்ன பக்குவம் பண்ணணும்? விறகு அடுப்பு மூட்டணும். 15 கட்டு விறகு வேணும். சின்ன ட்ரம்மில் ஊரலை ஊற்றி அது மேலே பானையை கவுக்கணும். பானைக்குள்ளே இன்னொரு சின்ன பானையை வைக்கணும். உள் பானைக்குள்ளே ஒரு குழாயை சொருகி வைக்கணும். இப்போ எரிக்கணும். அடுப்பு எரிய எரிய ஊரல் கொதிக்க கொதிக்க பானை மேலே தண்ணி அளாவணும். கர்ணன் கூட கை உடைஞ்சு போயிடுவான். காய்ச்சிறவன் ஓயக்கூடாது. கை மாற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி 1 தண்ணி, 2 தண்ணி, 3 தண்ணி, 7 தண்ணி ஊற்றணும். குழாய் வழியாக வர நீராவி உள்பானையில் சேரும். இன்னதுக்கு இன்னதுன்னு கணக்கு இருக்கு. ஒரு 30 படி சேர்ந்தா அடுப்பை அமர்த்திடலாம். பானையில் சேருதே, அதான் சாராயமா? அதுதான் சத்தான சாராயமப்பா. அதை அப்படியே குடிச்சா கொதன்னு குடல் வெந்து போகும். 1க்கு 2 பங்கு வெந்நீர் கலக்கணும். 30 படி சாராயம் சேர்ந்தா 90 படி சீசாவில் அடைச்சி ஓடையில் புதைச்சிடணும். ஏலே பேத்தேவன் மகனே, தொழிலை மாத்துடா. துட்டுக்கு துட்டு, மப்புக்கு மப்பு. இப்படித்தான் சின்ன பொழப்பு சின்ன பின்னம் ஆச்சு. ஒரு காலத்தில் ஊருக்கே கஞ்சி காய்ச்சி ஊத்துன குடும்பத்தில் வந்தவன் சாராயங்காய்ச்சி ஊற்ற ஆரம்பித்தான். விருமாண்டி சாராயம்னா பட்டி தொட்டியெல்லாம் ஏகப்பட்ட மதிப்பு. குடியானவங்க வந்து இருந்து வாங்கிட்டு போவாங்க. காய்ச்சின சாராயம் ஒரு நாளைக்கு மேலே இருப்பு இருந்ததில்லை. அன்னைக்கு சாராயம் அன்னைக்கே விற்று போகும். ஒன்னொன்னா கற்றுக்கிட்டான் சின்னு. சரக்குன்னா பொருளை சுண்டி பார்த்து வாங்கிறது, நின்று நிதானமாக எரியிற மாதிரி விறகு வாங்கிறது, என்னமோ குழந்தைக்கு தொட்டிலாட்டுற மாதிரி
அலட்சியமா அழகா ஊறலை அலசி விடுறது, ஒரு கையில அடுப்பை தள்ளிக்கிட்டே ஒரு கையில தண்ணி அளாவறது, இன்ன அளவு இருந்தாதான் சரக்கு இன்ன காட்டம் இருக்கும்னு கண்ணாலேயே பார்த்து சொல்றது, கையில காசு வாயில சீசான்னு கணக்கா ஏவாரம் பண்றது, எல்லாம் 5-6 காய்ச்சி காய்ச்சின உடனேயே அத்துப்படி ஆகி போச்சு அவனுக்கு. காய்ச்சின இடத்துக்கே வந்து குடிக்கிறவங்களுக்கு விற்கிற சரக்குக்கு 3/4 ரூபா, வேட்டி கட்டி விட 1/4 ரூபான்னு வசூல் பண்ணி விருமாண்டி காட்டில் மழையா கொட்டிட்டான் சின்னு. போலீஸ்காரங்க தொல்லை பொறுக்காம இடம் மாத்திக்கிட்டே இருப்பான் விருமாண்டி. அதுக்கு சின்னு ஒரு யோசனை சொன்னான். இனிமே உச்சிக்கரட்டில் போய் காய்ச்சுவோம், போலீஸ்காரன் வாரது தெரியும், ஒன்று கல்லை உருட்டி விடுவோம், இல்லாட்டி கரட்டை விட்டு ஓடி போவோம். அவன் சொன்னது 100ல் 1 வார்த்தை. அப்படியே செஞ்சாங்க. அப்படியே பளிச்சுது. போலீஸுக்கு தண்ணி காட்டினான் விருமாண்டி. போட்டிக்கு சாராயம் காய்ச்சினவங்க பொழப்பையும் ஆளை வச்சு அடிச்சு காலி பண்ணினான். கடைசியா பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போயிட்டான். சாராயம் காய்ச்ச விறகு வித்துக்கிட்டு இருந்தா சரசு சரசுன்னு ஒருத்தி. பாவம் கைம்பண்டாட்டி, கருப்பா இருப்பா, கருப்பட்டி மாதிரி. ஆனா மூஞ்சி லட்சணம். விருமாண்டிக்கும் அவளுக்கும் தொழில்முறையா வந்த ஸ்நேகம் ஒரு தொடுப்பா மாறிப்போச்சு. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. விருமாண்டி பொண்டாட்டி கோணவாச்சி இருக்காளே, அவ காளினா காளி, பத்திரகாளி. அவ பேச ஆரம்பிச்சா காத்து காதை பொத்திக்கிறோம். அவ இருக்கிற தெருவுல பூனை நாயெல்லாம் போகாது. ஆற வச்சிருந்த களியில ஒரு பூனை வாய வச்சிருச்சுன்னு இருந்த இடத்துல இருந்தே அருவாமனையை எடுத்து வீசி அந்த பூனையை கொன்னு புதைச்சவ. கெட்ட சிரிக்கி. புருஷன்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தா, அவன் கேட்கல. போயும் முண்டச்சியாடா கிடைச்சா உனக்குன்னு மூக்க சிந்துனா. என்னமோ கன்னி பெண்ணோட தொடுப்பு வச்சிருந்தா இடது பக்கம் எனக்கு வலது பக்கம் உனக்குன்னு ஒத்துக்கிறவ மாதிரி. உன்கிட்ட வந்தா கத்தாழ நாத்த அடிக்குதடி, எட்டி போடின்னு எட்டி மிதிச்சு தெரிஞ்சதை பார்த்துக்கடின்னு சொல்லிவிட்டான். பொறுப்பாளா? அவளுக்கு தெரிஞ்சதை பார்த்துப்புட்டா. அமாவாசை நெருங்க அவன் தலையில கல்லை தூக்கி போட்டு கொல்றதா அவன் முடிவெடுத்தா. கோழி அடிச்சு குழம்பு வச்சா. தலையில கல்லை தூக்கி போட்டா. பாவம் புருஷனுக்கு வலிக்குமே, வலி தெரியக்கூடாதுன்னு சாராயம் ஊத்தி கொடுத்தா. கல்லை தூக்கி போட்டாலும் கணவன் இல்லையா? அவன் முழு மப்பு ஏறி சரசு சரசுன்னு புலம்புறப்ப சாமியை கும்பிட்டு கல்லை தூக்குனா. போட்டா தலையில. முடிஞ்சது கதை. தலை நொறுங்கி போன முண்டம் துடிச்சு அடங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தா. தாலி அறுத்து அவன் பொணத்திலேயே போட்டா. பெத்த பிள்ளைய தூக்கிட்டு போய் ஆத்தா வீட்டில் விட்டா. ரத்தக்கரை இருந்த சேலையை புரட்டி கட்டிக்கிட்டு விடுவிடுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனான். அங்கே உறங்கிக்கிட்டு இருந்த ஏட்டையாவை எழுப்பி, ஐயா, என் புருஷனை கொண்டு விட்டேன், என்ன உண்டோ ஏற்றுக்கிறேன், முதல்ல எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டு அவுந்த தலையை முடிஞ்சுக்கிட்டே ஆசராயிட்டா. அடுத்து சாராய ராசாங்கத்தை ஆள வேற ஆள் இல்லை. சின்னு பட்டத்துக்கு வந்துட்டான். விருமாண்டி செய்யும் தொழிலே தெய்வம்னு இருந்தவன். சாராயத்தை பொறுத்தவரையில் அவன் அன்றாடம் காய்ச்சி. சின்னும் அப்படி இல்லை. ஒரு காய்ச்சி வித்துட்டான்னா அந்த காசு 10 நாளைக்கு பத்தும். அது செலவழிஞ்சாதான் அடுத்து அவன் அடுப்பை கூட்டுவான். அப்படி ஒரு மிதப்பில் ஐயா இருக்கிறப்பத்தான் பங்குனி திருவிழா வந்து சேர்ந்துச்சு. முத்தாலம்மனுக்கு 3 நாள் திருவிழா. திருவிழா வந்தா போதும், ஊருக்கே ஒரு அருள் வந்துடும். கோயிலை சுற்றி பந்தல் போட, வேப்ப மரத்தில் ரேடியா குழாய் கட்டி பாட்டு பாட, தோரணம் கட்ட, அவுத்து விட்ட கண்ணுக்குட்டிக மாதிரி சின்னஞ்சிறுசுக ஆடி கிடக்க, பொம்பளைக மாவிடிக்க, வீட்டுக்கு கறி எடுக்க, பண்ணபுரம் கொட்டுக்காரங்க தூள் கிளப்ப, அள்ளி நகரத்து வேஷக்காரங்க ராசாராணி வேஷங்கட்டி ஆட, உள்ளூர் ஆளுகளும் விருந்தாளியா வந்த வெளியூர் ஆளுகளுமா ஊரே கேஹேன்னு கூத்தும் கொண்டாட்டமா இருக்கிறப்ப வெறும் பச்சை தண்ணியை கூட சீசாவில் ஊற்றி பட்டச்சாராயம்னு விற்கலாம். சாமி தயவில் சாராயம் நல்லா போகும். வெளியூர்லேருந்து வர மாமன் மச்சினங்களுக்கு சாப்பாடு போடலைனா கூட சண்டை வராது. சாராயம் ஊத்தலைனா சண்டை வரும். கையில் கொஞ்சம் காசு புரண்டதும் கண்ணு மண்ணு தெரியாமல் கிடந்த சின்னு முத்தாலம்மன் கோயில் திருவிழான்னதும் முழிச்சுக்கிட்டான். திருவிழாவுக்கு 2 நாள் தான் இருக்கும். சரக்கு இருந்தால் காசு தண்ணியாக கொட்டும். இனிமே ஊரல் போட்டு அடுப்பு மூட்டை 1 வாரமாகும். திருவிழாவுக்கு சரக்கு விற்கலேனா முத்தாலம்மன் நம்ம மூஞ்சியில் முழிக்காது. என்ன பண்ணலாம்? தொழில் தந்த அனுபவம் அவன் புத்தியில் உரைத்தது. சாராயம் காய்ச்சுவதில் 2 வகை உண்டு. 7 நாள் உற்பத்தி பண்ணும் சாராயம் ஒரு வகை, ஒரே நாளில் உற்பத்தியாகும் சாராயம் இன்னொரு வகை. சின்னு ஒரே நாளில் உற்பத்தியாகும் சாராயத்துக்கு களத்தில் குதித்தான். கூழ்மாயி, மோழையன், நொட்டாங்கையன் 3 பேரையும் பம்பர மாதிரி சுத்தவிட்டான்.
இருப்பது போக இல்லாத சரக்குகளுக்கு உத்தரவு பறந்தது. ஏலே, பேட்டரி செல் இல்லடா, போனேன் வந்தேன்னு போய் வாங்கிட்டு வாடா. மோழையன் பறந்தான். ஏலே நொட்டாங்கய்யா, நீ போய் விறகு கட்டை வாங்கிட்டு வா. பச்சை விறகா இருந்தாலும் பரவாயில்ல, சீம தண்ணி ஊற்றிக்கலாம். வெரசாவா. ஏலே கூழ்மாயி, நீ நாச்சார்வரம் கவுண்டர் வீட்டு கரும்பு தோட்டத்துக்கு போய் வெள்ளைப்பாகு வாங்கிட்டு வா. ஆளுக்கு ஒரு திசையில் பயணப்பட சின்னு மொடாவில் தண்ணி எடுக்க போனான். 7 நாள் சாராயத்தை விட இந்த ஒரு நாள் சாராயத்துக்கு 2 சாமான் கூடுதலாய் இருந்தால் விசேஷம். ஒன்று பொத்தக்கள்ளி, இன்னொன்று மனுஷ எலும்பு. பொத்தக்கள்ளி இங்கேயே வெட்டிக்கிடலாம், மனுஷ எலும்புக்கு என்ன பண்ணுறது? எவன் போகிறது? சாயங்காலம் ஆகி போச்சு. இருட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு மேற்கு வானம். அப்போதுதான் மாடு மேய்த்து விட்டு கொம்பில் கயிறு சுத்திய மாடுகளை முன்னே நடக்க விட்டு கையில் வெள்ளாட்டாங்கிடாயை பிடித்து கொண்டு கரட்டடி வாரம் கடந்து கொண்டிருந்தான் மொக்கராசு. ஏலே மொக்க, நில்றா. சின்னுவின் குரல் கேட்டு இழுத்த கிடாயை அடக்கி நின்றான் மொக்கராசு. ஊருக்கெல்லாம் கெட்டவன் என்றாலும் அவனுக்கு மட்டும் மாமன் நல்லவன். சின்னுவுக்கும் இவன் மேல் ஒரு பாசம். ஆண்டிபட்டி கோனார் கடையில் பிரியாணி தின்னாலும் இவனுக்கு ஒரு பொட்டலத்தை கையில் பிடிச்சு வருவான். அவன் சொன்னா இவன் கேட்பான். என்ன மாமா? ஏலே மாப்ள, ஒரு வேலை செய்யணும், செய்வியா? சொல்லு. 2 மனுஷ எலும்பு வேணும், சுடுகாட்டில் போய் எடுத்துட்டு வருவியா? மனுஷ எலும்பா? எதுக்கு? மருந்துக்கு தாண்டா மாப்ள. மனுஷ எலும்பை சாராயத்தோடு சம்பந்தப்படுத்தி நினைக்க முடியாத சிறுவன் சரி என்றான். மாடுகள் பாதை வழியே தன்னால் போக அந்த பக்கம் போன செவத்த வீரன் கட்டை வண்டியில் வெள்ளாட்டாங்கிடாயை கட்டிவிட அது வண்டி தடம் பார்த்து வழி நடக்க மொக்கராசு சுடுகாடு தேடி போனான் எலும்பு சேகரிக்க.